கலுகங்கையின் மெல்லக்கந்த புட்டுப்பவுல பகுதிகளில் நிலவிய வெள்ள அபாய நிலைமை குறைப்படைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய நதிகளின் நீர்மட்டம் சாதாரண நிலையிலேயே காணப்படுகின்றது. வெள்ளம் வடிந்தோட ஆரம்பித்த பின்னர் பூகட நகரத்தின் தற்போதைய நிலைமையே இது. அதிக மழையுடனான வானிலையினால் 7,983 குடும்பங்களைச் சேர்ந்த 31,072 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 18 பாதுகாப்பு மையங்களில் 1,724 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மழையுடனான வானிலையினால் 859 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 6 மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, நுவரெலியா, கேகாலை, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கையே மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவு குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம், மன்னார் மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.